பிரதமர் மோடி வந்து 2.5 கோடி அளவிற்கு இந்த விற்பனை நடக்கும், நாட்டுக்கு கிடைக்கும். மக்கள்லாம் வந்து குறைந்த விலையில் வந்து பொருட்கள வாங்குவாங்க. இது மக்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஃபெஸ்டிவல் கிஃப்ட் முன்னின்பே குடுக்குறேன். ஏர்லியா குடுக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 375 பொருட்கள்னு சொல்லி பட்டியலிடுறாங்க. இன்னைக்கு அம்மையார் நிர்மலா சீதாராமன் கடைக்கே நேரா போய் பார்க்கறதுக்கெல்லாம் போயிருக்காங்க. தலைநகர்ல. அப்போ இப்ப பெரிய கிஃப்ட் தானே குடுத்துருக்காங்க. நான் கேட்குறேன், ம். பிரதமர் யார் கொடுக்கறதுக்கு? சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்தாலே கேபினெட் மினிஸ்டர் தான் கொடுக்கணும். ம். பட் இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜூரிஸ்டிக்ஷன்லேயே கிடையாது. இது ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற எல்லா அரசாங்கங்களும் சேர்ந்து வரியை குறைச்சிருக்காங்க. இது எப்படி இது தனி மனிதன் கிரெடிட் எடுத்துப்பார்? நான் பண்ணேன்னு எப்படி சொல்ல முடியும்? இல்ல இத்தனை நாள் செய்ய இல்லை முடியல. கொஞ்சம் இருங்க சார். நான் பண்ணேன்னு எப்படி சொல்ல முடியும்? ம். இருக்கிற எல்லா ஸ்டேட் மினிஸ்டரும் ஓட்டு போட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் 1/3 ஓட்டு போட்டு, யூனிஃபார்மாக எல்லாரும் சேர்ந்து எடுத்த முடிவு. ஆமா. இது எப்படி தனி மனிதன் கிரெடிட் எடுத்துப்பார்? இது என்னது எனக்கு புரியலையே. 75 வரலாறில் எவ்வளவோ பிரைம் மினிஸ்டரை பார்த்துருக்கோம். யாராவது என் ஃபோட்டோவை போட்டு இந்த ரேட்டு போடுங்கன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? இல்லை. அப்புறம் இன்றைக்கி நாட்டில் இருக்கிற பெரிய பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு ஒரு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் பண்ண வேண்டிய வேலையை இவர் பண்ணிவிட்டு சேல்ஸ் டேக்ஸும் சேர்த்து இதில் அடங்கியிருக்கு. அப்போ ஒரு சீஃப் மினிஸ்டரும் என் ஃபோட்டோ அதில் போடுன்னு சொல்லலாம்.